ஒரு அழகான அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் தான் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் கார்த்திக், பிரியா, மணி, செல்வம். கார்த்திக் நல்ல மனசுக்காரன், எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவான். பிரியா ரொம்ப புத்திசாலி, எப்பயும் எது கரெக்டோ அதை தான் பேசுவா. மணி நல்ல ஃப்ரெண்ட், எல்லோருக்கும் உதவி செய்வான். செல்வம் கொஞ்சம் நாட்டி பாய், ஆனால் நல்ல மனசுக்காரன் தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ செல்வம் சொன்னான், அங்க பாருங்க, ராமையா தாத்தாவோட தோட்டம் இருக்கு, அங்க போய் மாம்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டான். மணி சொன்னா, அது சரியா இருக்காதுடா, அங்க யாருமே இல்லைன்னு சொன்னான். பிரியா சொன்னா, இல்லடா, நம்ம ராமையா தாத்தாட்ட கேட்டுட்டு தான் மாம்பழம் எடுத்து சாப்பிடணும்னு சொன்னான். கார்த்திக்கும், ஆமாண்டா, சாப்பிடும்போது தாத்தா வந்துட்டா பிரச்சனை ஆயிரும், அதனால வேண்டான்னு சொன்னான். செல்வம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அங்கதான் யார் இல்லைல்ல, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் தோட்டத்துக்குள்ள போனாங்க. அங்க போய் மாம்பழத்தை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஆசையா வந்துடுச்சு. செல்வம் உடனே மாமரத்து மேல ஏறி மாம்பழத்தை பறிச்சு கீழே போட்டான். மணி, பிரியா, கார்த்திக்னு அதை எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு குரல் கேட்டுச்சு. யாருப்பாங்க, யாருங்க அங்க இருக்கிறது யாருன்னு கேட்டுச்சு. ஐயோ, இது ராமையா தாத்தாவோட வாய்ஸ் தான்னு செல்வம் சொன்னான். அவன் சொன்ன அந்த நேரத்துல ராமையா தாத்தாவே அவங்க பக்கத்துல வந்து நின்னாரு. அவரை பார்த்ததும் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ராமையா தாத்தா, யாருடா மாம்பழத்தை எடுத்தது, யாரு மரத்து மேல ஏறி மாம்பழத்தை பறிச்சதுன்னு கேட்டாரு. இதை கேட்ட உடனே செல்வம் பயந்து, தாத்தா, கார்த்திக் தான் மாம்பழத்தை மரத்து மேல ஏறி பறிச்சான்னு சொல்லிட்டான். கார்த்திக் இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். ஆனா கார்த்திக் எதுவுமே பேசல. அப்போ அந்த இடமே கொஞ்சம் சைலண்டா இருந்துச்சு. அப்போ பிரியா முன்னாடி வந்து, தாத்தா, நாங்க எல்லாரும் தான் எடுத்து சாப்பிட்டோம், ஆனா செல்வம் தான் ஃபர்ஸ்ட் தாத்தாவோட தோட்டத்துக்கு போய் சாப்பிடலான்னு சொன்னான் அப்படின்னு பிரியா சொன்னான். மணி சொன்னா, ஆமா தாத்தா, நாங்க எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்கோம், எங்களை மன்னிச்சிடுங்க தாத்தா, சாரி தாத்தான்னு சொன்னான். ராமையா தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பழம் எடுத்தது பெரிய தப்பு இல்லை, ஆனா அது மறைக்கிறதுக்கு நீ பொய் சொன்னதுதான் பெரிய தப்புன்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே செல்வத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் தலையை கீழே தொங்க போட்டுட்டு நின்னுட்டு இருந்தான். செல்வம் மெதுவா கார்த்திக் கிட்ட வந்து, சாரிடா, என்னை மன்னிச்சிரு, நான் பயத்துல தான் பொய் சொல்லிட்டேன்னு சொன்னான். கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, இனிமே நீ எதுக்காகவும் எந்த நேரத்திலையும் பொய் சொல்லாதன்னு சொன்னான். அந்த நாள்ல இருந்து செல்வம் மாறிட்டான். அதுக்கப்புறம் செல்வம் எப்பயும் உண்மையை மட்டும்தான் பேசினான். நண்பர்களே, நாம எப்போதுமே உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் சொன்னா அவங்க மேல உள்ள நம்பிக்கை போயிடும். ஒரு முறை நம்பிக்கை போயிடுச்சுன்னா திரும்ப நம்பிக்கை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.